லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நேற்று அசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலம் சம்பந்தமாக மேலதிக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய பல விடயங்கள் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று நிறைய பேர் வாய்ஸ் கட்டுகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று காலை முதலே பல வாய்ஸ் கட்டுகள். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் இந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் பிரபலமாக தொடங்கியவுடன், மக்கள் மத்தியில் சென்று மக்கள் பேச தொடங்கியவுடன் உடனடியாக திரும்பும் அடுத்த செகண்டில் நாமல் ராஜபக்ச எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவையும் பதிவிடுகின்றார். அதாவது, இந்த பிரான்சுக்கு விசாரணை அதிகாரிகள் சென்று அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் எடுத்தது மஹிந்த, பஸ்ஸில் நாமல், மட்டக்களப்பு சென்று சிவனேஸ்வரி சந்திரகாந்தனை பார்த்துவிட்டு வருவதை கண்டுபிடிக்கவா என்று சாதாரணம் செய்கின்றார்கள். அதாவது, இது ஒரு சாதாரண விடயத்துக்கு நீங்கள் பிரான்ஸ் வரை சென்றீர்கள் என்பதை போல இவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மக்கள் பணத்தை வீண்விரயப்படுத்தி விட்டார்களாம். எப்படி? இங்க இருக்கின்ற விசாரணை அதிகாரிகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக வாக்குமூலம் பெறுவதற்கு பிரான்ஸ் வரை சென்றது மக்கள் பணம் வீண்விரயமாக்கப்பட்டதாக உணர்கின்றார் நாமல் ராஜபக்ஷ. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் மெடிப்ளேஸுக்கு. அவை நாமல் ராஜபக்சவினுடைய கருத்துக்கும் ஒரு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நேற்றைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். 2 நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தோம். ஒன்று கபில சந்திரசேனவின் மரண விசாரணை சம்பந்தமானது ஒன்று. அடுத்ததாக மிக முக்கியமான பேசும் பொருளாக நேற்றைய தினம் அமைந்த இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதாவது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய நேர்காணலில் சொல்லப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கு, அது சம்பந்தமான வழக்கு விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் நேற்றைய தினம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே ஒரு பக்கம் கவலையாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் போது ஒரு வளத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன நாசகார செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை போல என்ன தோன்றுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்ற, அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி வாதாடி வருகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு காரணங்களையும் பார்க்கும் போது ஒரு பதற்றம். என்னடா இது? ஒரு ஜனாதிபதி தேர்தல், அதை டார்கெட் செய்தும், அதே போல மக்களுடைய பணத்தால் தீவிரவாதிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது கூட நேற்றைய தினம் தான் வெளியானது இந்த விடயம். அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதல் முடிந்ததும் இந்த முக்கியமானவர்கள் யார்? மஹிந்த, நாமல், பஸ்ஸில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார்கள். அதுவும் கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியானும் ஒரு வாரத்தில் நாங்கள் உங்களை வெளியே எடுப்போம் என்றும் உறுதியளித்து விட்டு வந்ததாக அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்றார். என்ன நடந்திருக்கிறது? இதெல்லாம் மக்கள் முழுதாக முட்டாளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பயங்கர மோசமான மிலிஸ்தனமான தாக்குதலை நடத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டுமா என்று இன்று பலர் சமூக வலைதளங்களில் காலையிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவர்களிடம் பதில் இல்லை. என்ன பதில் என்றால், சட்ட ரீதியான நடவடிக்கை தான் பதிலாக அமையும். அவை இப்பொழுது இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் இன்னும் ஆதாரப்பூர்வமாக பல ஆதாரங்கள், சாட்சியங்கள் திரட்டப்பட்டு இப்பொழுது நேற்று சொல்கிறார், சுரேசலை தான் பிரதான சுத்திரதாரி, ஆனால் இவரை இயக்கியது யார் என்பதையும் நாங்கள் மிக விரைவில் வெளிப்படுத்துவோம் என்று திலீப பீரிஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார். அவை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். யார் அவர்கள், யார் என்பது பொதுவாக தெரியும். அதை ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்த போவது எப்போது என்று அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்றைய இந்த செய்திக்கு பிறகு ஒரு ஃபிட் வந்து விட்டது, ஒரு கெத்து இருக்கிறது. மொரால் என்று சொல்வார்கள், நோமலாக சொல்லப்போனால் ஒரு மொரால் வந்து விட்டது. காரணம், சூடு பிடிக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைகள் ஒரு சூடு பிடிக்க ஆரம்பித்திருப்பதாகவே எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். காரணம், வெளியான விடயங்கள் அப்படி.
இனிதான் ஒவ்வொன்றாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வழக்கு தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. 2ஆம் தேதி அடுத்த வழக்கு விசாரணையின் போது இதைவிட இன்னும் மேலதிகமான பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. குற்றவாளிகள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நெருங்குகின்றார்கள். விசாரணை அதிகாரிகள் பிரதான குற்றவாளிகளை நெருங்கிவிட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான் எல்லாற்றுக்கும். அவை மிக விரைவில் பல அதிரடியான நடவடிக்கைகள் எதிர்பார்க்க முடியும். அவை முதலில் நாமல் ராஜபக்சவுடைய வாய்ஸ் கட்டை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். පිල්ලයන් හම්බෙන්න ගියාද? ඔව් පිල්ලයන්ව බලන්න මම ඉතින් බන්ධනාගාරේ තාප්පෙන් පැනලා නෙවෙයි ගියේ. බන්ධනාගාරේ නීතියානුකූලව එළිය කිවිලි අස්සම් කළා තමයි බලන්න ගියේ සහ ஆஹா, நாமல் ராஜபக்சனுடைய இன்று காலையில் வழங்கிய அந்த வாய்ஸ் கட்டிலே அவர் குறிப்பிடுகின்றார், ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான் என்று அவர் குறிப்பிடுவதை போல அப்படித்தான் இருக்கின்றது. அதாவது என்பிபி ஜேவிபி அரசாங்கம் தான் ஈஸ்டர் தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி இருக்கின்றது. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு இன்று இவர்கள் பிரான்ஸ் வரை சென்று விசாரணை எல்லாம் செய்வதைப் போல செய்து வாக்குமூலம் பெறுவதைப் போல மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்திருக்கின்றார்கள். இது தேவையற்ற ஒன்று. ஈஸ்டர் தாக்குதல் ஃபைலை மறைத்த அதிகாரிகளுக்கு உயர் பதவி வழங்கி அவர்களுக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்து அவர்களை விசாரணை அதிகாரிகளாகவும் இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கின்றது. இதெல்லாம் செல்லுபடியாகாது. அப்படித்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். நாமல் ராஜபக்சனுடைய முகத்தில் நன்காகவே தெரிகின்றது. ஒரு பதற்றம், ஒரு பயம், அந்த ஒரு களை இழந்த முகமாக இன்று நாமல் ராஜபக்சனுடைய முகம் தென்படுகின்றது. காரணம் என்ன தெரியவில்லை. காரணம் எதுவும் தெரிந்தால், உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அதையும் நாங்கள் பார்த்து அடுத்த நாளைய தினம் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ரைட். அது மாத்திரமல்ல, நாமல் ராஜபக்சனுடைய கருத்து அப்படி இருக்கும் போது நேற்றைய இந்த வழக்கு விசாரணையில் நான் நேற்றைய நிகழ்ச்சியில் கூட சற்று விவரமாக முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் அதில் விடுபட்ட இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. அவற்றை நான் இன்று சுருக்கமாக உங்களுக்கு வழங்கலாம் என்று தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் நேற்றைய தினம் சுரேஷ் சலேவுக்கு பாதுகாப்பு மிகவும் பலமாக வழங்கப்பட்டிருப்பது காரணம், இவர் முக்கியமான ஒரு சந்தேக நபர், மூன்றாவது சந்தேக நபர், இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபர் சுரேஷ் சலே. இப்பொழுது அவர் சம்பந்தமான விடயங்கள் தான் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இவரை எந்த நேரத்திலும் கொலை செய்வதற்கு வேறொரு தரப்பினர் முயற்சிக்கலாம். ஏதோ ஒரு வழியிலே இவருடைய வாயை மூடுவதற்கு தயாராகலாம் இன்னொரு தரப்பு. ஆகவே அதை தடுப்பதற்கு இவருடைய பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் குற்றவாளி கூண்டில் சுரேஷால் இருக்கும் போது கூட அவரை சுற்றி எஸ்டிஎஃப் அதிகாரிகள், துப்பாக்கி தாங்கி எஸ்டிஎஃப் அதிகாரிகள் சுற்றி வர பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார், தேசமும் தென்னக்கோன் வருகை தந்தார். இவர்களெல்லாம் வரும்போது கூட அவர்களுக்கு கூட இப்படியான ஒரு பாதுகாப்பு இருக்கவில்லை. ஆனால் இவர் மிக முக்கியமான ஒரு வழக்கு, அந்த வழக்கின் மூன்றாம் சந்தேக நபர் இவர். ஆகவே இவருடைய பாதுகாப்பு இவ்வாறு மிகவும் முக்கியமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே சிஐடிக்கு சென்றதும் அவருக்கு தற்பொழுது நீரிழிவு நோயும் வந்திருக்கிறது. அவர் இப்பொழுது நீரிழிவு நோய் சுகர் பேஷண்டாக மாறி இருக்கின்றார். சிஐடிக்கு சென்றதும் அதையும் சொல்லிவிட வேண்டும். அடுத்த விடயம் தான் உங்களுக்கு நேற்றும் சொன்னேன். தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை குண்டுதாரியாக வந்த ஜமீல் முகமது தன்னுடைய குண்டை வெடிக்க செய்யாது வெளியே வந்து அவர் தயாராகின்றார் எங்கோ செல்வதற்கு. அப்பொழுதுதான் அசாத் மௌலானாக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை சுரேஷ் சலே எடுத்து சொல்கின்றார். ஜமீல் முகமது, அதை பேரு குறிப்பிடாமல் ஒரு நபர் இப்படி ஹோட்டலுக்கு வெளியே இருக்கின்றார், அவரை சென்று நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய தொலைபேசியை கைப்பற்றிக் கொள்ளுங்கள், தொலைபேசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவரை கொண்டு வந்து தெய்வலையில் விடுங்கள் என்று. ஆனால் அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார், நான் கொழும்பில் இல்லை, நான் பெட்டிகலோவில் இருக்கின்றேன் என்று சொன்னதும் சுரேஷ் சலே மறுப்பு குரத்தில் ஐயோ என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு பதட்டம், ஐயோ இப்ப அடுத்து என்ன நடக்க போகின்றது, போட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன நடக்க போகின்றது, பிளான் கொலப்ஸாக போகின்றது என்ற ஒரு பயத்தில் ஐயோ என்று தொலைபேசியிலே சொல்லியிருக்கின்றார். இதை அசாத் மௌலானா விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். 8 தற்கொலை குண்டு தாரிகளையும், அதாவது பிள்ளையானை சஹரானுடைய சகோதரன் குழுவினர் ஷைனி மௌலவி குழுவினர் சந்தித்ததும் ஷைனி மௌலவி பிள்ளையானிடம் குறிப்பிட்டிருக்கிறார், எங்கள் குழுவிலே 8 தற்கொலை குண்டு தாரிகள் இருக்கின்றார்கள்,
அப்படி என்று உடனடியாக பிள்ளையான் திட்டமிடுகின்றார், இவர்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. இந்த தகவலை அசாத் மௌலானா மூலமாக சுரேஷ் சலேவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். பிறகு சுரேஷ் சலே இந்த 8 பேரையும் பாதுகாக்கின்றார், வழிநடத்துகின்றார். எப்படி என்றால் 2017 இவர்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு முக்கியமான நேரம் வரும் வரை இவர்களை வழிநடத்தி இருப்பது சுரேஷ் சலே தான். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், பணம் இராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தான் இதற்கு பணம் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த பிரிவு தான் பணம் ஃபண்ட் பண்ணி இருக்கின்றது. அந்த ஃபண்டின் மூலமாக அவற்றையெல்லாம் ஹேண்டில் செய்தது அசாத் மௌலானா. அதையும் அவர் வாக்கு மூலமாக வழங்கினார். அது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது, அது இறுதியில் நான் சொல்கின்றேன். அடுத்தது அவுன்கல்ல பகுதியில் அமைந்திருக்கின்ற RIU ஹோட்டல். நீங்கள் சர்ச் செய்து பார்த்தாலும் அந்த ஹோட்டல் வரும். RIU ஹோட்டலில் சுரேஷ் சலே ஒரு பார்ட்டி ஒழுங்கு செய்திருக்கிறார், அரேஞ்ச் செய்திருக்கிற ஒரு பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த பார்ட்டியில் அசாத் மௌலானா உட்பட குடும்பத்திற்கும், அசாத் மௌலானா அவருடைய மனைவி குடும்பத்திற்கும், அதே போல மேஜர் அன்சார் அண்ட் ஃபேமிலி இரு தரப்பும் இன்னும் பலர் இணைந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்காகத்தான் இந்த பார்ட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு அதையும் பாருங்கள், ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு ஒரு பார்ட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுரேஷ் சலேவினால். இது சாதாரணமாக அசாத் மௌலானா மாத்திரம் சொல்லவில்லை. அசாத் மௌலானா சொன்னதை உறுதிப்படுத்த CID அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்த பொழுது குறித்த ஹோட்டலுக்கு சென்று லக் புத்தகங்களை தேடி பார்த்த பொழுது எல்லா பேர் விவரங்களும் இருக்கின்றது. அவற்றையும் சேகரித்து விட்டார்கள். இப்பொழுது தன்வசம் தான் வைத்திருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள். அது ஒரு நல்ல சாட்சி. அடுத்து ஒரு கட்டத்திலே அசாத் மௌலானா பிள்ளையானிடம் கேட்டுள்ளார், ஈஸ்டர் அட்டாக்கின் போது இப்பொழுது தெரிந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த ஈஸ்டர் அட்டாக்கோடு சம்பந்தப்பட்ட குண்டுதாரிகள் அவருடைய குடும்பத்தினர் அனைவருடைய புகைப்படங்களும் எல்லா செய்தித்தளங்களிலும் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவற்றை பார்த்த அசாத் மௌலானா ஒரு நாள் பிள்ளையானிடம் கேட்கின்றாராம், இவர்கள் அன்று புத்தளத்தில் மீட்டிங்கில் எங்களோடு வந்தவர்கள் தானே என்று கேட்டதற்கு பிள்ளையான் என்று சொன்னாராம். அதாவது வாயை மூடிக்கொண்டு இரு என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதையும் அசாத் மௌலானா அவருடைய வாக்கு மூலத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது வாயடையும் காண்பித்திருக்கின்றார். RIU ஹோட்டலுக்கு இவர்கள் சென்றது யார் யார் என்பது உட்பட எல்லா விவரங்களும் அந்த ஹோட்டல் லாக் புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றை CID அதிகாரிகள் சேகரித்து விட்டார்கள். சாரான் குரூப்புடைய சாரான் குழுவினரின் பிரதான திட்டமாக இருந்திருப்பது தெற்கில் ஒரு அட்டாக்கை செய்வதற்கு, ஒரு தாக்குதலை மேற்கொள்ளத்தான் முதலாவது திட்டமாக இருந்திருக்கிறது. இரண்டாவது திட்டமாக வடக்கில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலை நடத்தி அங்கு ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை கொன்றுவிட்டு யார் மேல் போட, முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த போராளிகள் மீது போடத்தான் திட்டமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது தானே தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக பேச ஒரு எவிடன்ஸ் இருக்கும். யாருக்கோ அது நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இறுதியில் அந்த 2 திட்டங்களும் செய்ய முடியாத பட்சத்திலே ஈஸ்டர் அட்டாக், அதிகமாக கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் ஞாயிறு, அதாவது உயிர் ஞாயிறு தாக்குதல் தினத்தன்று ஆலயங்களுக்கு செல்வார்கள். அன்றைய தினத்தை இவர்கள் தாக்கல் செய்து அவர்களுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அசாத் மௌலானா குறிப்பிட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் சொல்கிறேன் என்று, அதான் TMVP-உடன் தொடர்புடைய 2000 பேருக்கும் அதிகமானோருக்கு 2006ஆம் ஆண்டிலிருந்து சம்பளம் கொடுத்தது இராணுவ புலனாய்வு பிரிவு. அந்த பணத்தை ஹேண்டில் செய்தது அசாத் மௌலானா என அவருடைய வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அசாத் மௌலானாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பதிவு. இப்பொழுது பல பேர் எதிர்பார்த்து, நேற்றைய தினம் பிரதிவாதிகள், அதாவது சுரேஷ் சலே சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகள் கூட சொன்னார்கள், அசாத் மௌலானா அசைலம் பெற்றுக் கொள்ளத்தான் இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல சேனல் 4 தொலைக்காட்சி நம்ப முடியாது, அது பல பொய்யான வதந்திகளைத்தான் பரப்பி வரும் ஒரு தொலைக்காட்சியாக இருக்கின்றது, அவற்றுக்கே அந்த நாட்டில் பல விமர்சனங்கள் இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அசாத் மௌலானா இலங்கைக்கு வராமல் அதை எப்படி அங்கு சென்று வாக்குமூலம் பெற்று அதை எப்படி நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அசாத் மௌலானா வாக்குமூலத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவருக்கும் அவருடைய
ஈஸ்டர் அட்டாக் மாத்திரமல்ல, இன்னும் பல சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்க தான் தயாராக இருப்பதாக அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அசாத் மௌலானா மிக விரைவில் உயரிய பாதுகாப்புக்கு மத்தியிலே இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்படியும் அசாத் மௌலானாவை தீர்த்து கட்ட பல பேர் முயற்சிக்கலாம். அது எந்த தரப்பு என்பது நான் புதிதாக சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அடுத்து வருகின்ற பாயிண்டையும் பார்த்தால் நீங்களே முடிவு செய்து விடுவீர்கள். ஆகவே அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒரு பிரதான சாட்சியாளர், மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நேரடி சாட்சியாளர் அவர்தான். இந்த ஈஸ்டர் தாக்குதல் எப்படி ஒழுங்கு செய்யப்பட்டது, எப்படி திட்டமிடப்பட்டது, பின்னணியில் யார் செயற்பட்டார்கள், யார் யார் இதில் இன்வால்வ் என்பது அனைத்து விவரங்களும் தெரிந்த ஒரே நபர் அசாத் மௌலானா. பலருக்கு தெரியும், ஆனால் வாய் திறக்க மாட்டார்கள். வாய் திறந்திருப்பது அசாத் மௌலானா என்பதால் அவர் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர். சில வேளை பிரான்சுக்கும் சண்டியர்களை அனுப்ப வாய்ப்புகள் இருக்கின்றது. திட்டமிட்டு பிரான்சில் வைத்து இவருடைய கதையை முடிப்பதற்கும் சில திட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம். ஆனால் இப்பொழுது அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அவர்கள் கபில சந்திரசேனவுக்கு என்ன ஆனது? கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த வழக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் மர்மமான முறையில் இறக்கின்றார், உயிரிழக்கின்றார். அது கொலையா தற்கொலை என்பது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மரணம். அதற்கு பிறகு எப்படி மஹிந்த ராஜபக்சவை அவர் சம்பந்தமான விஷயங்களை எப்படி வெளிப்படுத்துவது? ஒரே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் 60 மில்லியன் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதை தாண்டி அங்கு வேறொன்றும் இல்லை. இனி கேட்பதற்கும் ஆள் இல்லை. காரணம் அவர் உயிரிழந்து விட்டார். அப்படித்தான் மரணங்கள். இது இப்பொழுது மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாக ஏராளமான மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வருகிற அந்த பாயிண்ட்டுக்கு இப்பொழுது தெரியும் தானே, டிஎம்பிபியுடன் தொடர்புடைய 2000 பேருக்கும் அதிகமானோருக்கு 2006 சம்பளம் கொடுத்திருப்பது யார்? ராணுவ புலனாய்வு பிரிவு. எதற்காக கொடுத்தார்கள்? இதோ இருக்கிறது விடை. பிள்ளையானுடைய குழுவும் ராணுவ புலனாய்வு குழுவும் இணைந்து அப்போது ஆட்சிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசுபவர்கள், ஊழல் மோசடிகளை வெளியிடுபவர்கள், பத்திரிகைகளில் எழுதுபவர்கள், இணையதளங்களில் எழுதுபவர்கள், தொலைக்காட்சிகளில் பேசுபவர்களை போட்டு தள்ளுவதை ஒரு பிரதான வேலையாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையும் அசாத் மௌலானா தன்னுடைய வாக்குமூலத்திலே பதிவு செய்திருக்கிறார். எப்படி என்றால், ராணுவ புலனாய்வு பிரிவுடன் இணைந்து பிள்ளையான் குழு செய்த அரசியல் நோக்கங்களுக்காக செய்த கொலைகள் என்ன என்பதையும் தெரிவித்துள்ளார். அதில் பிரதானமானவை நான் இப்பொழுது சொல்கின்றேன். பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டவை, மட்டக்களப்பில் 2 ரெட் கிராஸ் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டவை, லசந்த விக்ரமதுங்க கொலை, ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் கொலை, ரவிராஜ் கொலை, சி ஸ்ட்ரீட்டில் பாலா என்பவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை, திருகோணமலையில் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டவை, இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஊடகவியலாளர் நடேசன் மற்றும் சிவராம் ஆகியோர் கொலை செய்யப்பட்டமை. இதற்கும் பிள்ளையான் சம்பந்தமாக இருக்கிறார் என்பது அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தில் உறுதியாக இருக்கின்றது. சிவராம் அவருடைய கொலை சம்பந்தமாக ஒரு கிளியர் ரூட் இருக்கவில்லை. இதை யார் செய்தது, ஒரு குற்றப்பத்திரிகை இருக்கவில்லை. யார் தரப்பு இதை செய்தார்கள், எதை தேவைக்காக செய்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது, ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தில் அதற்கும் பதில் கிடைத்திருக்கின்றது. பிள்ளையானுடைய குழுவும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்துதான் இந்த கொலை செய்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் மாத்திரமல்ல, இவ்வாறு அரசியல் நோக்கங்களுக்காக, கண்ட்ராக்டுகளுக்காக செய்யப்பட்ட எத்தனை கொலைகளுக்கும் ஒரு முக்கிய சாட்சியாளராக அசாத் மௌலானா இருக்கின்றார். உடனடியாக அழைத்து வரப்பட வேண்டிய ஒருவர், ஆனால் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்துப்பட வேண்டிய ஒருவர். அவருக்கு மிகவும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், உயர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். காரணம், இவருடைய வாக்குமூலத்தில் இருக்கின்ற இந்த சம்பவங்கள் பின்னணியில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரிய தலைகள். ஏன் அவ்வளவு ஏன்? நேற்று எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. தம்பி, தெரியாமல் எல்லாம் பேசாதீர்கள், உங்களுக்கு இது பற்றியெல்லாம் தெரியாது, எந்த தரப்பின்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சும்மா பொய்க்கிய அசைலம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அசாத் மௌலானா குறிப்பிட்டிருப்பார், இது உண்மை இல்லை, இது போலியான செய்திகளாகத்தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் செய்யவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று குறிப்பிட்டார்கள். நான் அதற்கான பதிலை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதாவது முரண்பாடாக அல்ல, அவர்கள் சொல்வதை போல சொன்னார்கள், எனக்கு விளங்கிவிட்டது. ரைட், ஏதோ இதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்பதை போலத்தான் அவருடைய கருத்து அமைகின்றது. இருந்தாலும்
நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம், பேசுவதை நிறுத்த மாட்டோம், தொடர்ந்தும் பேசுவோம். காரணம், நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்றோம். அது எங்களுடைய ஊடக கடமை. ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய கடமை என்ன? உண்மை சம்பவங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது. என்ன நடக்கின்றதோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது. அதைத்தான் எப்பொழுதும் செய்து வருகின்றோம், தொடர்ந்தும் செய்வோம். அதாவது நீதிமன்றத்திலே வெளிப்படுத்த நாங்களாக எந்த கதையும் சோடித்து கிரியேட் செய்து உங்களுக்கு சொல்லவில்லை. உயரிய நீதிமன்றத்தில் நீதவான் அவர்கள் முன்னிலையில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகி இருக்கின்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் முன்வைத்த காரணங்கள், அதுவும் இங்கிருந்து பிரான்சுக்கு விசாரணை அதிகாரிகள் சென்று பெற்று வந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த அத்தனை காரணங்களும் சொல்லப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம், இன்றும் பேசுகிறோம், நாளையும் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். ரைட். இவைத்தான் நேற்றைய நிகழ்ச்சியில் விடுபட்ட மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. அவற்றை நான் இன்று சொல்லிவிட்டேன். ஆகவே மொத்தமாக இந்த சேனல் 4 தொலைக்காட்சியோடு சம்பந்தமான அசத் மௌலானாவின் அந்த காணொளி நேர்காணல் சம்பந்தமான வழக்கு விசாரணை குறித்த நேற்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது முன்வைக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இனி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நாளை புதிய தகவலோடு சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் இசைகருடன் நான் ரில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் எதிர்வரும் நாட்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும். நன்றி.